அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஹூத் 42வது வசனம். நபியனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய அந்த இறைவன் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். வனாதா நூஹன் இப்னஹு. நபியனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். வகான ஃபி மஅஸிலின். அவர்களும் கப்பலில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் கண் முன்னால் தான் மகன் அந்த வெள்ளத்தில் தத்தளித்து நீச்சல் அடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தன்னை மதிக்காத, தன்னை நம்பிக்கை கொள்ளாத தன்னுடைய மகன் எப்படியும் போகட்டும் சொல்லி எந்த தந்தை விட்டுவிட மாட்டான். தன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, எந்த ஒரு தகப்பனும் தப்புள்ள வழி தவறி சென்று விடக்கூடாது என்று தான் அவன் நினைப்பான். அந்த அடிப்படையில் யாபுனை எருக்கம் மகனா, என்னுடைய மகனை எங்களோட நீ இந்த கப்பலில் நீ ஏறிக்கொள் என்று உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். அந்த இடத்துல ஏன் தன் பிள்ளை எப்படி காப்பாற்றிடணுங்கிற அந்த பெத்த மனசனுடைய பரிதவிப்பு. வலாத்தக்கும் மகள் காஃபிரி, இறை நிராகரிப்பவர்களில் ஒருவராக நீ ஆகிவிட வேண்டாம் என்று அந்த இடத்துல தன் பிள்ளைக்கு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படியாவது தன் பிள்ளை காப்பாற்றணும்னு சொல்லி தன் ஒவ்வொரு தகப்பனும் என்ன செய்வான் நினைப்பான். தன் பிள்ளை தன்னை மதிக்காட்டாலும் கூட தன் பிள்ளை வாழக்கூடாது என்று எந்த தகப்பனும் நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு பாசங்கள் ஒவ்வொரு தகப்பனுக்கும் உண்டானது. கால சாவி அந்த அந்த மகன் சொல்கிறான், கால சாவியில் அஜபலி யாசும் நிமினல்மா, இது இப்படியே நான் நீச்சல் அடிக்க எதிரில் இருக்கக்கூடிய அந்த பாறையில் நான் மேலே ஏறி என்னை நான் காப்பாற்றிக்கிடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவன் தந்தையின் முன்னாலே தன் பிள்ளைய மூழ்கடித்து இறக்க வைக்கிறான். எல்லாம் பாதுகாத்ததுக்கு பின்னாலே இறைவன்ட்ட வாதிடவும் செய்கிறார்கள். என் பிள்ளை தானே, அவன் என் குடும்பத்தை சார்ந்தவன் தானே, உன்னுடைய வாக்கு உண்மையானதல்லவா என்றெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு இறைவன் சொன்னான், அவன் நல்லவன் கிடையாது, அவன் உன்னை குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிறான். ஒரு தந்தையினுடைய பாசமே தன் பிள்ளை மீது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் படைத்த இறைவன் தன் படைப்புகள் மீது எந்த அளவுக்கு பாசம் உள்ளவனாக இருப்பான் யோசித்து பார்க்க வேண்டாமா? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஒரு இடத்துல சூரத்து தாஹா 42வது வசனத்தில் இவ்வாறு 52வது வசனத்தில் சொல்லுவாங்க, லா யதில்லு ரப்பி, என்னுடைய இறைவன் வழி தவறும்படி என்னை செய்து விடவும் மாட்டான். வலா யன்சா, நான் தான் அவனை என் நினைக்கலையேங்கிறதுக்காண்டி என்னை மறந்து விடவும் அவன் மாட்டான் என்று நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொல்வார்கள். இறைவன் அந்த அளவுக்கு பாசத்திற்குரியவன். நம்மளுடைய பாவத்துக்காண்டி இறைவனிடம் மன்றாடி அவனுடைய அருளை பெறுவதில் முயற்சி செய்வோம்.